பறை கொண்டு லூப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு லூப்பினோம். தீங்குரு பகைவர் இவரென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எந்திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று தம் கவியால் தமிழ் உணர்வை தட்டி எழுப்புகிறான் பாவேந்தன். இந்திய பாராளுமன்றத்தில் இந்தியாவின் ஆட்சி மொழி குறித்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிற தமிழ்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டும் என்ற குரல் எழுந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் கண்ணியம் மிக்க தலைவர் காயிதே மில்லத். அவரை பார்த்து புன்னகைத்த சிலர் கேட்டார்கள், நீங்கள் இஸ்லாமியராயிற்றே, பின் ஏன் தமிழை ஆட்சி மொழியாக கேட்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன், இஸ்லாத்து எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று சொன்னார். இப்படிப்பட்ட கண்ணியமான தலைவர்கள் இருந்ததால் தான் முடியரசனார் பாடினார், தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும், தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும், தடுமாறி ஓடிவிடும் எலிகள் வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும், தாளமிடும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய மானம் வேண்டும், தாளமுத்து நடராசன் துணிவு வேண்டும் என்று முடியரசனார் பாடினார் என்றால் இப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்கள் தான் காரணம். அலுவல் போனால் போகட்டும், சலுகைகள் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் அன்னை தமிழ் விடுதலையாகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலையாகட்டும், தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டும் புகழ் நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று கூறி தமிழர்கள் எல்லாம் இந்தியை எதிர்த்து வீதியிலே போராடி கொண்டிருந்த காலம். தமிழை காப்பாற்ற தலைவர் கலைஞர் தண்டவாளத்திலே தலையை வைத்த காலம். அந்த காலத்தில் போராட்ட குழுவில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சாலையிலேயே கருச்சிதைவு ஏற்பட்டது. அதை பற்றி பேசிய அறிஞர் அண்ணா சொன்னார், இந்த உலகத்திலேயே மொழி சிதைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக கருச்சிதைவை தாங்கிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது தமிழ் இனமாக மட்டுமே இருக்க முடியும் என்று அன்றைக்கு அண்ணா பதிவு செய்தார். இதுதானே தமிழ் உணர்வு. சங்க காலத்தில் தமிழர்களுடைய நிலப்பரப்பு எதுவரையில் இருந்தது என்று கேட்டால் சங்கப்புலவன் தரும் பதில், வடாது பணிபடு இமயத்தின் வடக்கும் தெனாது உருகலு குமரியின் தெற்கும் என்று இமயம் முதல் குமரி வரை இருந்ததாக கூறுகிறான். என்றைக்கு சங்கம் வைத்து மொழியை வளர்த்த தமிழன் சங்கம் வைத்து சாதி வளர்க்க தொடங்கினானோ அன்றைக்கே அவனுடைய எல்லை குறுகி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகு என்று சுருங்கி போனது. என்றைக்கோ வடவேங்கடமும் நம்மிடம் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய உண்மை. இதைத்தான் நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து, எது வரையில் உன் மொழி நீள்கிறதோ அது வரையில் உன் நிலம், எது வரை உன் மொழி வாழ்கிறதோ அது வரை உன் இனம் என்று பதிவு செய்வார். இதுதானே அன்பு உறவுகளே தமிழ் உணர்வு. இசையில் தெலுங்குக்கும், சட்டத்திலும் கல்வியிலும் ஆங்கிலத்துக்கும், வழிபாட்டில் வடமொழிக்கும் அடிமைப்பட்டு தமிழ் உணர்வு இல்லாமல் வாழும் என் தமிழ் சொந்தங்களே, ஏன் தமிழ் இதற்கெல்லாம் தகுதியற்ற மொழியா? சிவபெருமானை பழைய மன்றாடி என்கிறோம். அப்படியானால் அவர்தானே மூத்த வழக்குரைஞர். மருந்துக்கு மூப்புண்டு என்று சொன்னது ஔவையின் அருந்தமிழ் தானே. மந்திரத்தால் மாங்கனி கண்டது காரைக்கால் அம்மையாரின் கன்னித்தமிழ் தானே. நாகம் தீண்டிய பிள்ளையை காத்தது நாவுக்கரசரின் நற்றமிழ் தானே. முதலைவாய் சிறுவனை மீட்டது சுந்தரரின் சுந்தர தமிழ் தானே. காதனியை நிலவாய் மாற்றியது அபிராமி பட்டரின் அழகு தமிழ் தானே. அப்படியானால் தமிழால் ஒன்றை செய்ய முடியவில்லை என்றால் வேறு எந்த மொழியால் செய்ய முடியும்? எனவே என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இனியேனும் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் நாம் தமிழர்களாய் ஒன்று கூடி வாழ்வோம். வேலெடுத்து போர்தெடுத்த வீரம் எங்கே, வெங்குருதி வாழ் எங்கே, தோள்கள் எங்கே, கோலெடுத்த பேர்கள் எல்லாம் ஆள வந்தார், கொட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய், மாலுடுத்த தமிழ் மகனே மானம் எங்கே, மயங்காதே விழி எழு பார் உலகை நோக்கு, கால் பிடித்து வாழுவதோ தமிழர் வாழ்வு, காணத்து புலி போத்தே வீரங்காட்டு. நன்றி வணக்கம். அருமை அருமை. நாராயண கோவிந்தன், நம்ம நடுவர்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். ஞான சம்பந்தம் ஐயா, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டால், எதெல்லாம் ஜெயிக்குமோ அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டீங்க, அதான் சிறப்பு. ஏன்னா அந்த சுவையான பொருள்களாக பரிமாறுற மாதிரி, தெரிஞ்ச கேள்விக்காக விடைய எழுதுகிற மாதிரி. சில பேர் முதல் கேள்வியை குழப்பி கடைசி வரைக்கும் அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல கவிதைகள் உச்சபட்சமாக இருக்குமோ அதை பூரா எடுத்துகிட்டு வந்து ரொம்ப உணர்வோடு தொகுத்து கொடுத்தீங்க. உங்களுடைய தலைப்புக்கு ஏற்றபடியாக நீங்கள் செஞ்சீங்க. முன்ன கூட நீங்கள் இன்னொரு பாட்டு பார்த்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கோம், ஆரியம் நன்று தமிழ் தீது என்னும் காரியத்தால் காலக்கோள் பட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம மொழியை அவன் நல்ல மொழியில் இல்லை, வேறு மொழியை நல்ல மொழின்னு சொன்ன மறுநிமிடம் அவனை விழுந்து சாகும்படி செய்தான் பொய்யாமொழி புலவன். அதான் பின்னாடி சிவகவின்னு ஒரு படம் வாழ்ந்தது.
அப்போ இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு இல்லை. ஒரு மொழிக்கு ஒரு இழுக்குன்னா உடனே நமக்கு வந்து கோவம் வரணும் அப்படிங்கிற உணர்வு தான் பெரிய உணர்வு. அருமையாக பேசுறீங்க, வாழ்த்துக்கள். அருமை அருமை. அன்பு கவிஞர் பா. விஜய் அவர்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சை நான் கேட்கும்போது, சில நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் சில நிகழ்ச்சிகளுக்கு வந்தால்தான் எங்களை போன்றவர்கள் கூட கற்றுக்கொள்கிறோம். முக்கியமாக 4 விஷயம் நான் குறிப்பிட்டேன், சொல்ல விரும்புகிறேன். அவருடைய குரல் தொனி மிக அருமையாக இருந்துச்சு, அதுதான் ஒரு மேடை ஆளுமை. 2வது தன்மை வந்து உடனடியாக அந்த தமிழை பெருமைப்படுத்துகிற சம்பவங்களை கோர்த்து சொன்னார். பாராளுமன்றத்தில் நான் அல்லாஹ் சொல்வதற்கு முன்பே அம்மா சொன்னவன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த சம்பவ கோர்ப்பு அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 3வது என்னுடைய மிகப்பெரிய வருத்தமே, ஒரு கவிஞனாக இளைய தலைமுறைக்குள்ள கவிதை அறிவும் சரி கவிதை ஆர்வமும் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவருடைய பேச்சில் முழுக்க முழுக்க கவிதை தெரித்து கொண்டே இருந்தது. அதுக்கு 4வது வந்து நிறைய அந்த கடைசியில் ஒரு பட்டியலிட்டார் இல்லையா, சிவபெருமான் அதை பண்ணார் இதை பண்ணார், இப்படி பறந்துபட்ட இலக்கிய அறிவு இருந்தால் தான் இந்த ஒரு செறிவான நடை கிடைக்கும். ஆக மொழி நடையாகட்டும், கருத்தாக்கமாகட்டும், பேச்சாட்டலாகட்டும், என்னை மிக மிக கவர்ந்த பேச்சாக அருமை பேச்சு. பலத்த கைத்தல் நாராயண கோவிந்தன் அவர்களுக்காக.